Hello students, நாம் இன்னைக்கு pair of linear equations in two variables chapter 3 அதில் exercise 3.2ல question number 3 பார்க்க போகிறோம். இது ஒரு word problem and age sum, இது ஒரு age sum எப்படி சால்வ் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ question number read பண்ணிடலாம். 5 years hence the age of Jacob will be 3 times that of his son. 5 years ago, Jacob's age was 7 times that of his son. What are their present ages? So, இதுதான் question. எப்போதுமே நமக்கு pair of linear equationல ரெண்டு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஒன்று எக்ஸ்னும் இன்னொன்று ஒய் அப்படின்னு யூஸ்வலாக எடுத்துப்போம். ஸோ நான் இங்கே ஜாக்கப்போட ஏஜை, அதாவது ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஜாக்கப்பை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் அண்ட் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அவருடைய சன் அதை ஒய்ன்னு எடுத்திருக்கேன். இங்கே ரெண்டு இயர்ஸ் ஏஜ் கேட்டகரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 5 years hence அப்படின்னு நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 years ago அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 5 years hence அப்படிங்கிறது ஆஃப்டர் 5 years, 5 years ago அப்படிங்கிறது பிஃபோர் 5 years. ஸோ இப்போ ஏஜ் ஆஃப் ஜாக்கப் எக்ஸு, ஆஃப்டர் 5 years ago என்ன இருந்திருக்கும், இதை விட ஒரு 5 வயசு அவருக்கு கம்மியாக இருக்கும். 5 years வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 5. அதே மாதிரி இப்போ அவருடைய சன்னோட ஏஜ் ஒய், 5 yearsக்கு முன்னாடி அவருடைய சன்னுக்கு 5 years கம்மியாக இருந்திருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் 5 years லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜாக்கப்க்கு 5 years லேட்டர் என்ன ஆயிருக்கும், இப்போ இருக்கிறத விட ஒரு 5 years கூடி இருக்கும். அதே மாதிரி அவருடைய சன்னுக்கும் ஆஃப்டர் 5 years இப்போ இருக்கிறத விட ஒரு 5 years கூடி இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 ஒய் ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எழுதின பிறகு கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிங்கன்னா எந்த மிஸ்டேக்குமே வராது. இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எழுதாமல் ஒரு வேளை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன கிவன் கண்டிஷனோ கொஷனில் அதை எடுத்து எழுதலாம். 5 years hence ஏஜ் ஆஃப் ஜாக்கப் வில் பி 3 times that of his son. அப்போ 5 years henceனா ஆஃப்டர் 5 years. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 ஏஜ் ஆஃப் ஜாக்கப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸ் ப்ளஸ் 5 வில் பி அப்படின்றனால ஈக்குவல் டு போடுறேன். 3 times அப்படின்னா 3 into 3 times that of his son அப்படின்னா 5 years கழிச்சு சன்னோட ஏஜ், அது என்னது ஒய் ப்ளஸ் 5. ஸோ இதுதான் நமக்கு கிவன் கண்டிஷன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 3 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். 3y ப்ளஸ் 15. ஸோ நம்ம பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா எக்ஸு 3y இங்கே வந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 5 இங்கே போனால் மைனஸ் 5 ஆகும். ஸோ எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 10. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 5 years ago அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 years ago ஜாக்கப்ஸ் ஏஜ் வாஸ் 7 times that of his son. அப்போ 5 years ago ஜாக்கப்போட ஏஜ் என்ன, எக்ஸ் மைனஸ் 5, சன்னோட ஏஜ் ஒய் மைனஸ் 5. ஸோ 7 times இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் தட் 5 years ago ஜாக்கப்ஸ் ஏஜ், அதனால் எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 7 times சொல்லியிருந்தாங்க. ஸோ 7 into that of his son, 5 yearsக்கு முன்னாடி சன்னோட ஏஜ் ஒய் மைனஸ் 5. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 7 உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா 7y மைனஸ் 35. ஸோ எக்ஸ் 7y கொண்டு வந்தோன்னா மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 35 ப்ளஸ் 5 இந்த சைடு வந்துச்சுன்னா, சாரி மைனஸ் 5 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 5 ஆகும். ஸோ எக்ஸ் மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா. எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 10 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30 இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாலே நமக்கு xyயோட சொல்யூஷன் வந்துடும். ஸோ லெட் சப்ட்ராக்ட் 2 minus 1. நான் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30. இதுதான் என்னுடைய செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால செகண்டில் இருக்கிற ஈக்குவேஷனோட சைன்ஸை நான் மாற்றுறேன். ஸோ ப்ளஸ் இருக்கு மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கு ப்ளஸ் ஆகும், இங்கே ப்ளஸ் இருக்கு மைனஸ் ஆகும். நவ் மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ மைனஸ் 7y ப்ளஸ் 3y வில் பிகம் மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30 மைனஸ் 10 வில் பிகம் மைனஸ் 40. ஸோ இங்கே மைனஸும் மைனஸும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ 4y இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். y இஸ் ஈக்குவல் டு 40 by 4 which is equal to 10.
நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு ஒய்யோட ஆன்சர். இதை கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 10. இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 10 இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸ் மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 30 இந்த சைடு போனால் ப்ளஸ் 30 ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ நமக்கு XY ரெண்டுமே கிடச்சிருச்சு. நம்ம எக்ஸ்ன்னு எதை வச்சுருந்தோம், ஜாக்கப்போட ஏஜை வச்சுருந்தோம். அதே மாதிரி ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சன்னோட ஏஜை வச்சுருந்தோம். ஸோ ஃபைனலாக ஆன்சரை எடுத்து எழுதிடணும். ஏஜ் ஆஃப் ஜாக்கப் இஸ் ஈக்குவல் டு 40 years and age of son is equal to 10 years. ஸோ இந்த மாதிரி ஏஜ் சம் வரப்போ நீங்கள் ஏஜ் வந்து என்ன இயர் கொடுத்துருக்காங்க, எத்தனை வருஷம் முன்னாடி எத்தனை வருஷம் பின்னாடி அப்படிங்கிறத அகோ, பிஃபோர் ஆர் ஹென்ஸ், லேட்டர் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கிவன் கண்டிஷன் எடுத்து எழுதுனீங்கன்னா ஏஜ் சம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.